ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா அனிமேஷன் படமா வெளிவந்திருக்கிற மினியன்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். பீட்டர் காபின் டைரக்ஷன்ல உருவான இந்த படம் ஹாலிவுட் சினிமா உலகத்தையே தலைகீழ மாத்தின மினியன்ஸோட கதையா சொல்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சினிமா பொருட்காட்சியில குழந்தைகளும் பெரியவங்களும் ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெண் ஒரு இடத்தை சுத்தி காண்பிக்கும் போது ஹாலிவுட் உலகத்தையே பெரிய மாற்றத்துக்கு காரணமே இந்த மினியன்ஸ் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு மினியன்ஸ் தான் யாரு அப்படின்னே தெரியல. உடனே அந்த பெண் மினியன்ஸோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி மினியன்ஸ்க்கு ஒரு பீகாக் தேவைப்படுது. அவங்க யாரு தேனாலுமே ஏதோ ஒரு விபரீதம் நடந்துருது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா ஜேம்ஸ் மற்றும் ஹென்றி அப்படிங்கிற 2 மினியன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஒரு திருடனை தங்களோட பீகாக்ஸ்னு நினைச்சு துரத்திட்டு போகும்போது அவங்க ஹாலிவுட் வாசல்ல போய் தங்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு இயக்குனர் மினியன்ஸை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. படம் பிளாக் பஸ்டரும் ஆகுது. ஆனா மினியன்ஸால பேச முடியாது அப்படிங்கறனால அவங்கள ஹாலிவுட்டை விட்டு துரத்துறாங்க. ஆனாலும் விடாம ஜேம்ஸ் மினியன்ஸ் எப்படியாவது ஒரு படத்தை எடுத்து ஆஸ்காரே வாங்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க. இதோட முயற்சி என்ன ஆச்சு, அதுதான் படத்தோட நீதி கதை. மினியன்ஸ் பேசுறது எல்லாமே சுத்தமா புரியாது. ஆனா அவங்க பண்ற சேட்டைகளை பார்க்கும்போது கண்டிப்பா சிரிப்பு வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜேம்ஸ் ஹென்றி மினியன்ஸ் கதாபாத்திரம் ஹாலிவுட் உலகத்தையே மாத்திர விதம் அருமையா இருக்கு. அதுவும் கல்ட் கிளாசிக் படங்களை மினியன்ஸ் வச்சு காட்டின விதம் அல்டிமேட் காமெடினே சொல்லலாம். ஒரு மான்ஸ்டர் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் போற பிளான், அதுக்கப்புறம் வர விளைவு அப்படின்னு படம் முழுக்கவே அட்டகாசமா இருக்கும். அனிமேஷன் காட்சிகள் எல்லாமே மிரட்டலா இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் ட்ரெயின்ல திருடனை துரத்துற ஆக்ஷன் காட்சிகள், கிளைமேக்ஸ்ல பிரம்மாண்டமான மாஸ்டர் கூட மோதிர காட்சிகள் எல்லாமே அவ்வளவு அழகா படமாக்கிருக்காங்க. ஆனா படத்துல மைனஸும் இல்லாம இல்லைங்க. மினியன்ஸ் அப்படின்னாலே வழக்கமா வர அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. மினியன்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஏன் அப்படின்னா அவங்க பேசுறது சுத்தமா புரியாது. ஆனா மினியன்ஸோட ரசிகர்களுக்கு மட்டுமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தத்துல மினியன்ஸ் அண்ட் மாஸ்டர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா படம் முழுக்கவே கலகலப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வர தாராளமா இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.